யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இந்த நாளுக்காக கடந்த வாரம் திங்கட்கிழமை ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் இந்த ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை, இந்த வசனத்தை சொல்லுவோம். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், புதிதானது ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே அவர் முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே செய்கிறார். ஒரு குடும்பத்திலே, குடும்ப நிகழ்ச்சியிலே இயேசுவின் அற்புதம் நடக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் அற்புதங்களால் நிறைந்திருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே அவர் அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக சூழ்நிலைகள், நாம் இங்கே வாசிக்கிற போது திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. ஆனாலும் ஜனக்கூட்டம் இன்னும் இருக்கிறது. ஆட்கள் இருக்கிறார்கள், திராட்சரசம் இல்லை. தேவை அங்கே ஏற்படுகிறது. இயேசு அங்கே இருக்கிறார். தேவை ஏற்பட்டாலும் இயேசு இருக்கிற இடத்திலே அற்புதங்களை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேவைகளுக்கு நடுவில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் இயேசு உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் அற்புதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்ப சொல்லி அதை பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை எடுத்து ஊத்தின வேலைக்காரருக்கு தான் தெரியும், பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாது. திராட்சரசமாய் மாறின தண்ணீரை அவங்க ருசி பார்க்கிறாங்க. திடீர்னு திராட்சரசம் இருக்குதே, குறைவுபட்டது தெரியும், ஆனால் எப்படி அற்புதம் நடந்ததுன்னு அவருக்கு தெரியல. அவர்கள் ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து கேட்கிறார்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் எல்லாம் திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் கடைசியில் ருசி குறைந்ததை கொடுப்பார்களே? பொதுவாக நம்முடைய திருமண வீடுகளில் முதல் பந்தி எல்லாம் இருக்கும், 2வது பந்தி எல்லாம் இருக்கும். ஆனால் பந்தி சில இடங்களில் போக போக ஒவ்வொரு ஐட்டமாக குறைந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஐட்டம்ஸாக குறைஞ்சிரும். கடந்த மாதத்தில் ஒரு திருமண வீட்டுக்கு போனப்போ கடைசியில் சாம்பாரும் மோரும் தான் மிச்சம் இருந்து. ஏன்னா போன நேரம் அப்படி ஒரு நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கடைசியில் எப்போவுமே குறைவுபட தொடங்கும். ஆனால் இந்த குறைவு வெளியே தெரியாத போது, தெரியாதபடி மணவாளனிடத்துல போய் இந்த பந்தி விசாரிப்புக்காரங்க கேட்குறாங்க, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இவ்வளவு நேரம் இந்த ரசம் எங்க இருந்தது? இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்தது? எங்களுக்கு தெரியல. நீரோ அப்படின்னா ஒரு வித்தியாசப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய மணவாளனாகிய இயேசு இதுவரைக்கும் நல்ல ரசத்தை நமக்காக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரைக்கும் நல்ல ரசம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீரோ என்றால் அவரை வித்தியாசப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே காண்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எல்லாரை போன்றவர் அல்ல, அவர் வித்தியாசமான ஒரு தேவன். 10ல் ஒருவர் அல்ல, அவருக்கு தனித்துவம் இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் ஆச்சரியமானது. வித்தியாசப்படுத்துக காண்பிக்கிற ஒரு நிலையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவரை பிறரோடு ஒப்பிட முடியாது.
நம்முடைய தேவனை ஒருவரோடும் ஒப்பிட முடியாது. ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் அற்புதமானது, ஆச்சரியமானது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீரோ அப்படின்னா எல்லாரை விட சற்று அவரை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார் இங்கே பந்தி விசாரிப்புக்காரர். நம்முடைய ஆண்டவர் எல்லாத்துலேயும் தூண்லையும் துரும்புலையும் இருக்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் வாசம் செய்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். நீரோ, இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. மாறாதவர். எல்லாம் மாறி போகும், எல்லாரும் மாறி போவாங்க. ஆனா நீரோ அப்படின்னா அதுல ஒரு அழுத்தம் இருக்கிறது, அதுல ஒரு வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அவரோ அப்படின்னா அவர் தான் மாறாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மாறி போகும், ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். இதுவரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும், கடைசி பந்தி வரைக்கும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் ஆண்டவர் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஆண்டவர் கடைசி வரைக்கும், தம்முடைய பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும், சபை இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில நல்ல ரசம் வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியில வந்தது சிறந்ததாக வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கடைசியில் வந்தது சிறந்ததாக வந்தது. கடைசியில தான் வந்துச்சு, ஆனா சிறப்பானதை ஆண்டவர் கொடுத்தார். நல்ல ரசம் கடைசியில பரிமாறப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீரர்கள் கடைசி சுற்று ஓடும்போது தங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து ஓடுவார்கள். அவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் உள்ள மறைந்திருந்த சக்தி எல்லாம் முழு பலத்தையும் கொடுத்து ஓடுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ற சமயம் அப்படியே ஹையர் ஸ்பீடில் போறது போல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நல்ல ரசம், ஸ்தோத்திரம், கடைசியில கடைசி மட்டும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நல்ல ரசம் கடைசியில வருது. ஆதியாமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திற்கு வரும்போது யாக்கோபு கடைசியில யோசேப்பையும் ராகேலையும் நிறுத்துகிறான். நல்ல ரசம் கடைசியில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரர்கள் இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், நல்ல கவனிங்க, முதல்ல வேலைக்காரிகள் அவங்க பிள்ளைகள், அதாவது பணிவிடைக்காரிகள், லேயாள் அவள் பிள்ளைகள் இடையில, ஸ்தோத்திரம், ராகேலையும் யோசேப்பையும் கடைசியிலே நிறுத்துகிறான். நல்ல ரசம் யாக்கோபுக்கு பிரியமானது கடைசியில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமானது கடைசியில் இருக்குது. ஸ்தோத்திரம். சில மனிதர்களுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அநேகருக்கு அப்பந்தான் புரியும். சார், எவ்வளோ நல்ல மனிதராக இருந்திருக்கிறார், எவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு எப்போ உணர்றோம்? கடைசியில். ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் சில நேரம் புரியாது, கடைசியில் நல்ல ரசம் கடைசி வரை வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். நல்ல ரசத்தை ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். இரண்டும்
புது ரசமும் பத்திரப்படணும், புது துருத்தியும் பத்திரப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைக்கிறார் இந்த திராட்சை ரசத்தை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளுக்காக கடைசியில எப்படி ராகேலையும் யோசேப்பையும் நிறுத்தினானோ, பிரியமானவர்களை கடைசியில் வச்சது போல எல்லாருக்கும் பிரியமான ஒரு திராட்சை ரசம் கடைசியில் பரிமாறப்படுகிறது. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையின் கடைசி சுற்று ஓட்டம், கடைசி பகுதியில் ஓடுற வாழ்க்கை அனைவருக்கும் பிரியமுள்ளதாய், சுவை நிறைந்ததாய், ஆமென், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பத்திரப்பட்டிருக்கிறது. துருத்தியும் பத்திரப்படணும், திராட்சை ரசமும் பத்திரமா இருக்கணும். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் புது கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். திராட்சை ரசம் பத்திரப்படுத்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் தந்த கிருபைகள் வரங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்குன்னா துருத்திய புதுசா மாத்தணும். ஸ்தோத்திரம். துருத்தி பழைய துருத்தியா இருந்தா அந்த ஒயின், அந்த திராட்சை ரசத்தினுடைய வீரியம், புது திராட்சை ரசம் ரொம்ப வீரியம் உள்ளது, அது துருத்தியை கிழிச்சிடும். துருத்தியும் போயிடும், திராட்சை ரசமும் வீணா போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே புதிய அபிஷேகத்தை புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ரசம் இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரு. இதான் கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை. இதுவரைக்கும் வைத்திருந்தார். இந்த நல்ல ரசம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை ரசம் வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் பைபிளில் நம்ம திராட்சை ரசத்தை குறித்து வாசிக்கும் போது ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம காண முடியும். ஸ்தோத்திரம். ஏராளமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசம் வழிந்தோடுகிறது. இது ஒரு பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் கடைசி வரை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி மட்டும் நம்ம வாழ்க்கையில நல்ல ரசம் வைக்கப்பட்டு இருக்க வேண்டும். கடைசி வரை நம்முடைய வாழ்க்கை பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். இறுதி வரை நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கு துருத்தியையும் சரியா வைக்கணும், திராட்சை ரசமும் சரியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நல்ல ரசம் கடைசி வரை நம்ம வாழ்க்கையில வைக்கப்படுகிற இந்த நல்ல ரசம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல ரசத்தை ஆண்டவர் எங்க பத்திரப்படுத்தி வைக்கிறார்? ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளா இந்த திராட்சை ரசம் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது என்றால் பூமிக்கு அடியில மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷம் ஆகுதோ அதுக்கேற்றபடி இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு அதெல்லாம் விற்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அதன் மதிப்பு அதிகமாக இருக்கு. கானான் தேசத்தில் இதெல்லாம், இஸ்ரவேல் தேசத்தில் ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் நம்முடைய தேசங்கள் மற்ற இடங்களை பார்க்கும்போது அங்கே இருக்கிற அளவு செழிப்பு இல்லை. கானான் தேசத்தில் இங்கேருந்து போகிறவர்களும் சரி, அங்கே இருக்கிறவர்களும் பொதுவாக எல்லா திருமண வீடுகளிலும் யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி திராட்சை ரசம் பரிமாறுவது வழக்கம். நம்ம தேசத்தில் நம்ம வழக்கத்தின்படி பாயாசம், ஆனால் அவர்களுடைய வழக்கத்தின்படி திராட்சை ரசம் கொடுப்பது வழக்கம். அப்போ எவ்வளவு முக்கியம்! கடைசியில் எல்லாம் நல்லா இருந்தாலும்
கடைசி ஆள் வரைக்கும் பாயாசம் இருந்தால் தான் திருப்தியாக போகிறாங்க. பாயாசம் குறைந்தாலும் அநேகர் வருத்தப்படுவாங்க. உங்கள் வீடுகளில் நீங்கள் தெரியும். அதுபோல் திராட்சரசம் என்பது அவ்வளவு முக்கியமானது யூதர்களுடைய கலாச்சாரத்தில். அங்கே திராட்சரசம் குறைபட்டபடினால வெளியே தெரிவதற்கு முன்னால் ஆண்டவர் அற்புதங்களை செய்து வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற ஒருவருக்கு தெரியாத நிலையில் கர்த்தர் அந்த திருமண வீட்டை ஆசீர்வதித்தார். இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். முதல் குறிப்பு, இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் உயர்த்தப்பட்ட கர்த்தருடைய சபையிலே பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எது வரைக்கும்? இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்கள்ல சபையை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால் பர்வதங்களின் கொடுமுடிக்கு மேல ஸ்தாபித்து மலைகளுக்கு மேல உயர்த்துறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளுக்கு மேலாக சபை உயர்ந்திருக்கும். நீங்களும் நானும் வந்து ஆராதிக்கிற இந்த சபை ஒரு நாள் இந்த தேசத்திலே உயர்ந்திருக்கும். எல்லா அரசியல் தலைவர்களும் சபைக்குள்ளே ஓடி வருகிற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா. எல்லா டாப் மோஸ்ட்ல இருக்கிற லீடர்ஸ் இதற்கு மேலாக சபையை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி வைக்க போகிறார். அதை தேடி ஓடி வரப்போறாங்க. மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும்னா அப்ப எவ்வளவு ஸ்தோத்திரம் உயரத்துல சபை இருக்கிறது. நீங்க எவ்வளவு உயரமானவங்க, நீங்க எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இந்த தேசத்தில் உயர்ந்திருக்கிறோம். இந்த உயர்த்தப்பட்ட கர்த்தருடைய சபைக்குள்ள ஆண்டவர் இந்த நல்ல ரசத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறார். நம்ம சபை கூடுதல்ல வந்து ஆராதித்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கைதட்டி ஆராதிச்சு வசனத்தை கேட்கும் போது நமக்குள் இருக்கிற இந்த நல்ல ரசம் இந்த சபைக்குள்ள பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வரும்போது நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அக்காலத்திலே, எக்காலத்திலே கர்த்தருடைய சபை இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரும்போது, லட்சங்கள் கோடிகள் சபையை தேடி ஆத்துமாக்கள் வரும்போது, கர்த்தர் சபைக்குள்ள எழுப்புதலை கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டமாக கர்த்தர் சபையை மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல திராட்சரசத்தை கொடுக்கிற ஒரு தோட்டமாக ஆமென் இந்த சபை மாறப்போகிறது. அதை குறித்து பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ரசம் இந்த சபைக்குள்ள பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளவு அதிகமா சபையை நேசித்து சபைக்கு அடிக்கடி வர்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. திராட்சரசம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்துல தேவ சபைக்குள்ள இருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த நல்ல திராட்சரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மோசே தேவனோடு பேசிவிட்டு சென்று விட்டான். ஆனால் யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று பைபிள் சொல்கிறது. இந்த நல்ல ரசம் எங்க இருக்கிறது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்குது, தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய சபைக்குள் இருக்கிறது. இந்த சபைக்குள் இருக்கிற நீங்களும் நானும் நல்ல ரசமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே உயர்த்தப்பட்ட கர்த்தருடைய சபைக்குள்ள நல்ல ரசம் உள்ளே இருக்கிறது. இந்த நல்ல ரசம் பரிமாறப்படுகிறது. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த சபையை
காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி சேதங்கள் வராதபடி இரவும் பகலும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நல்ல ரசத்தை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாரு? அடிக்கடி ஸ்தோத்திரம் கவனித்து தண்ணீர் ஊற்றி என்னென்ன செய்யணுமோ இந்த தோட்டத்தை ஆண்டவர் சபையை பாதுகாக்கிறார். நல்ல ரசம் இருக்கிற இந்த தோட்டம், இந்த சபை பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். பேழைக்குள்ள ஆண்டவர் நோவாவையும் குடும்பத்தையும் வைத்து பூட்டு போட்டு சாவி அவர் எடுத்துக்கிட்டார். காப்பாற்றி கொண்டிருக்கிறார். வெளியே போக முடியாது. வெளியில் இருக்கிற சேதங்கள் உள்ள வராதபடி அங்கே பூட்டு போடப்பட்டிருக்கிறது. லாக் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். தோட்டத்துக்குள்ள சபைக்குள்ள இருக்கிற உங்களை எந்த தீங்கு அணுகாதபடி கர்த்தர் லாக் பண்ணி கீ அவர் வச்சிருக்கிறார். யார் எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதிகள் பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் உங்களை பாதுகாக்கிறார். நோவாவுக்கு சேதங்கள் வரல. நல்ல ரசம் பேழைக்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டது. பேழை சபைக்கு அடையாளம். உயர்த்தப்பட்ட கர்த்தருடைய சபைக்குள்ள நல்ல ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் போய் நல்ல ரசத்தை தேட முடியாது. ஆண்டவர் சபைக்குள்ளே அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இங்க இருந்து தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. சபை மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு எழுப்புதல். சபையில் ஆரம்பிக்கிற எழுப்புதல் உலகத்துக்குள்ளே போக போகிறது. உங்கள் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. நல்ல ரசம் சபைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள்ல இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கணும்னா சபை கூடுதல் ரொம்ப அவசியம். அதை விட்டுவிடக்கூடாது. உபவாச ஜபத்துக்கு வரணும், ஜபம் பண்ணணும். என்னென்ன கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, கேர்சல்ல பங்கெடுக்கணும். ஓடி ஓடி தேவ சபைக்கு வரும்போது நமக்குள் இருக்கிற இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். சபைக்குள்ள பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். சேதப்படுத்தாதபடி, சத்ரு இந்த நல்ல ரசத்தை கெடுத்து விடாதபடி, ஆமென், உங்க கிருபைகள் உங்க தாளந்துகள் விரயமாகி விடாதபடி இதை காப்பாற்றுவதற்கு தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தூதர்களை அனுப்பி சபையை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது குறிப்பு, இந்த நல்ல ரசத்தை ஆண்டவர் எங்க பத்திரப்படுத்தி வைக்கிறார்? 63ஆம் சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. தாகமுள்ள ஆத்துமாவுக்குள் இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாகம் இருக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஓடி போகணுங்கிற தாகம். இன்னைக்கு உபவாச ஜபம், நம்ம போய் ஜபம் பண்ணணும், விடுதலையை பெறணுங்கிற தாகம் வரணும். உங்களுக்கு வேலைகள், போராட்டங்கள், பலவீனம் இருந்தாலும் இந்த தாகம் இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை வர முடியாத அளவு பலவீனம், நீங்க வீட்டில் ஆன்லைன்ல இருந்து ஆராதிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனா வரணுங்கிற வாஞ்சை இருக்குமானால், தாகம் இருந்தால் இந்த நல்ல ரசம் உள்ளே பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கும். கர்த்தர் ஒரு நாள் உங்க தாகத்தை தீர்ப்பார். ஆமென். உங்க வாஞ்சைகள் நிறைவேறும், உங்கள் ஆசைகள் நிறைவேறும். தாகமுள்ள இருதயம், நல்ல ஜெபம் பண்ணணுங்கிற தாகம் வரணும், ஊழியம் செய்யணுங்கிற தாகம் வரணும். அங்கதான் நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். எங்க தாகம் இருக்குது அங்க தாகம் தீர்க்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த நல்ல ரசம் அங்கதான் இருக்கு. அங்க கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த தாகம் உள்ள இருதயத்துல, அந்த ஆத்துமாவுக்குள்ள திராட்சரசம் இருக்கிறது, நல்ல ரசம் இருக்குது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு பொறுப்பை, எந்த காரியத்தை சபை
சபையில் ஊழியர்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதில் தாகத்தோடு செய்கிறீங்களோ அங்கே நல்ல ரசம் உள்ள இருக்கிறது. நல்ல ரசம், தாகம் இருக்கணும். கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், இந்த சபையில் தேவனுக்காக எழும்பி நிற்கணும், தேவ சபையோடு இணைந்து நிற்கணுங்கிற தாகம் உங்களுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தாகமுள்ள இருதயத்தை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகமாயிருக்கிறேன்னு சொன்னார். அவருடைய தாகம் இன்னைக்கு நம்மளெல்லாம் ரட்சித்திருக்கிறது. அன்றைக்கு அவர் தாகமாக இருந்தார். எப்படியாகிலும் மனுக்குள்ள ரட்சிக்கப்படணும். சிலுவையில் அவரோடு தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனும் ரட்சிக்கப்படணுங்கிற தாகம் அவருக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மாவுக்குள்ளதான் நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டு இருந்தது. அந்த நல்ல ரசம் இருந்தனாலதான் இன்னைக்கு முழு உலகமும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தாகம் இருந்தா போதும். உங்களுக்கு பெரிய திறமை இல்லாமல் இருக்கலாம், பேச தெரியாம இருக்கலாம், ஆனா தாகம் இருக்குமானா உங்களுக்குள்ள நல்ல ரசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்துக்கு வரும்போது இந்த நல்ல ரசம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? அநேக நேரம் நம்முடைய அறிவுக்கு எட்டாது, நம்முடைய மூளை அறிவினால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நாம் சூழ்நிலைகளை வைத்து, ஒரு நபருடைய திறமையை வைத்து, அந்தஸ்தை வைத்து, அறிவை வைத்து நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்துக்கு வரும்போது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆள் பார்த்தா நல்ல உயரமான, நல்ல ஒரு பார்க்கறதுக்கு தோற்றம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் தெரிந்து கொள்ளலை. 11ஆம் வசனத்துல சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்குறான், இன்னும் உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசாய் சொல்றான், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். சாமுவேல் அனுப்பி ஆண்டவர் நல்ல ரசத்தை செலக்ட் பண்றாரு. இங்கதான் இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியும். ஆனா யார்? தகப்பனுக்கு தெரியல. பெற்ற தகப்பனாலேயே இந்த நல்ல ரசத்தை அறிந்து கொள்ள முடியல. நம்முடைய மூளை அறிவினால நாம் நல்ல ரசத்தை அறிந்து கொள்ள முடியாது. இங்கே சாமுவேல் சொல்றான், அவனை அழைச்சிட்டு வா, அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். வந்தபோது 12ஆம் வசனத்துல அப்பொழுது கர்த்தர் கரெக்டா பேசுறார், இவன் தான். நல்ல ரசம் எங்கே வைக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டிருந்ததுன்னா ஆட்டு மந்தையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆட்டு மந்தைக்குள் இருந்தது இந்த நல்ல ரசம். ஸ்தோத்திரம். ஒரு நபருடைய தோற்றத்தை வைத்து, ஒரு நபருடைய பின்னணியத்தை வைத்து நாம் தீர்மானிக்கவே முடியாது. ஆட்டு மந்தைக்குள் இருந்து ஆண்டவர் ஒரு நல்ல ரசத்தை வெளியே கொண்டு வர்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க குடும்ப பின்னணியம் சாதாரணமானதா இருக்கலாம், பிறரால் அற்பமாக எண்ணப்பட்ட நிலையில் இருக்கலாம், யாரும் உங்களை விரும்பாம இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள இருக்கிறது போல இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நல்ல ரசத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஈசாயின் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆட்டு மந்தைக்குள் இருக்கிறது. குறித்த காலம் வரும்போது இந்த நல்ல ரசம் வெளிப்பட்டது. அதான் தாவீது. வெளி பார்வையில சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. நாம் அழகையும் அந்தஸ்தையும் அறிவையும் பொருளாதாரத்தையும் வைத்து நாம் தீர்மானிக்கவே முடியாது. ஆண்டவர் நல்ல ரசத்தை ஆட்டு மந்தைக்குள்ளும் வைத்திருக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுவதற்கு படிப்போ அந்தஸ்தோ அறிவோ திறமையோ தடையாக இருக்க முடியாது. குடும்ப பின்னணியங்கள் தடையாக இருக்க முடியாது.
கர்த்தரை அதையெல்லாம் பார்க்கல. நல்ல ரசம் ஆட்டு மந்தைக்குள்ள இருந்தாலும் கர்த்தரால வெளியே கொண்டு வர முடியும். ஆண்டவர் எதற்காக ஆட்டு மந்தைக்குள்ள இருந்து எடுத்தார் அந்த ரசத்தை? தம்முடைய ஜனத்தை ஆள்வதற்காக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை ஆட்டு மந்தையிலிருந்து, அற்பமான நிலையிலிருந்து, ஒரு அற்பமான புள்ளியிலிருந்து, உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் நல்ல ரசமாக நம்மை வெளியே கொண்டு வருகிறார். இத்தனை ஆண்டுகள் இந்த தாவீதை ஆண்டவர் ஆட்டு மந்தைக்குள்ள இந்த நல்ல ரசத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைத்ததை ஒரு நாள் பயன்படுவதற்காக வெளியே கொண்டு வர்றார். ஸ்தோத்திரம். எதற்காக இந்த ஆட்டு மந்தைக்குள்ள இருந்து இந்த நல்ல ரசம், பத்திரப்படுத்தப்பட்டிருந்த ரசம் கொண்டு வரப்பட்டது என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் போது நிறைய குறிப்புகள் இருக்கு, சொல்ல நேரமில்லை. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் வாசிக்கும் போது அங்கே தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். இந்த நல்ல ரசத்தை ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானதையெல்லாம் இந்த நல்ல ரசம் செய்து முடிக்கும். உங்களை என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸ்தோத்திரம். நம்முடைய அற்பமான நிலையிலிருந்து, ஸ்தோத்திரம், நம்முடைய இல்லாமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை பயன்படுத்துறதுக்கு என்ன ரீசன்னா, ஆண்டவருக்கு சித்தமானதையெல்லாம் நாம் செய்வோம் என்கிற ஒரு நிலையில ஆண்டவர் நம்மை நம்பி இந்த நல்ல ரசத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்தினதற்கு என்ன காரணம்? உங்களை ஆண்டவர் உயர்த்தி உங்கள் கையில் வேலையை தந்து, பிஸ்னஸை கொடுத்து, பணங்களை கொடுத்து, இவ்வளவு உயரமான ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு சித்தமானதை எல்லாம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த மேன்மையை தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நான்காவதாக, இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷர் வந்து பிலாத்துவின் இடத்துல போய் சேர்ந்து, வாசிங்க, இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இந்த நல்ல ரசம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான்காவது குறிப்பு, கண்மலையில் உள்ள கல்லறையில் இந்த நல்ல ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்மலையில் உள்ள கல்லறைக்குள் இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் இந்த நல்ல ரசம் இந்த கண்மலையில் உள்ள கல்லறைக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 42 46 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். இந்த யோசேப்பு ஒரு ரகசிய சீடனாக இருந்தான். கனம் பொருந்தின ஆலோசனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். இவ்வளவு நாட்களும் பயந்து போய் திகிலோடு இயேசுவை பகிரங்கமாக, வெளியரங்கமாக பின்பற்ற முடியாத நிலையில் இருந்த இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு
இயேசு மரித்த போது, அவர் ஜீவனை விட்ட போது, அந்தரங்கத்திலே வெளியே தெரியாம இயேசுவை ஆராதித்து பின்பற்றி கொண்டு வந்த இந்த சீடன் அன்றைக்கு பகிரங்கமாக இயேசுவின் சீடன் என்பதை அறிக்கை செய்யும் வண்ணமாக அவன் ஆசாரியர்களிடத்துல போய் காண்பிக்கல, நேரடியா பிலாத்துவின் இடத்துக்கே போயிட்டான். நேரடியா பிலாத்துவின் இடத்துக்கே போயிட்டான். உயர்ந்த பதவியில் இருக்கிற பிலாத்துவை தேடி போறான். இயேசுவின் சரீரத்தை தானாக முன் வந்து கேட்டு வாங்குகிறார். நல்ல ரசத்தை தன்னுடைய கண்மலையில் உள்ள கல்லறையில் பத்திரப்படுத்துவதற்காக இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தானாக முன் வருகிறார். உங்க வாழ்க்கையில நல்ல ரசத்தை பத்திரப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம், நீங்க தானாக முன் வாருங்கள். நீங்களாகவே முன் வந்து கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிங்க. நீங்களா முன் வந்து கர்த்தருக்காக வேலை செய்ய, ஜெபம் பண்ண, ஆராதிக்க நீங்களாக முன் வர வேண்டும். அந்தரங்கத்திலே வெளியே தெரியாம பின்பற்றி கொண்டிருந்த இந்த சீடன் இப்ப பகிரங்கமா வர்றான், பகிரங்கமா வருகிறான். ஸ்தோத்திரம். நல்ல ரசத்தை என்னுடைய சொந்த கல்லறையில பத்திரப்படுத்தணும். இந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இவ்வளவு காலம் 3.5 வருஷம் அவரோட போக முடியல, அவரோட நடக்க முடியல. ஆனா இந்த வாய்ப்பை விடக்கூடாது. ஒரே ஒரு வாய்ப்பு தான், இதை விட்டா கிடையாதுன்னு சொல்லி அவனாக முன் வருகிறான். இயேசுவின் சரீரம் சாயங்காலம் வரைக்கும் அங்கே சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, ஓய்வு நாள் சனிக்கிழமை, அதுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தபடினால் சாயங்காலமான போது, சாயங்காலம் வரைக்கும் அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ண ஆள் இல்லை, கேட்டு வாங்கி அடக்கம் பண்ண ஆள் இல்லை. அனாதையை போல அடக்கம் செய்வதற்கு கூட அவர் சீசர்கள்ட்ட சொல்லல. அவர் சீசர்கள்ட்ட சொல்லல, எப்பா நான் இப்படி மரிப்பேன்னு சொன்னாரு, ஆனா எங்க வைக்கணுங்கிற எல்லாம் சொல்லல. அவருக்கு தெரியும், ஒரு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வருவான், அவன் வந்து அவனுடைய சொந்த கல்லறைக்குள்ள இந்த நல்ல ரசத்தை பத்திரப்படுத்த வருவான் என்பதை முன்னறிந்த இயேசு எல்லாவற்றையும் பிளான் பண்ணி கடைசி ராப்போஜனம், கர்த்தருடைய பந்தி நடத்துகிற இடத்தை கூட ஆயத்தம் பண்ணுவதற்காக முன்னறிவித்து அனுப்பின ஆண்டவராகிய இயேசு இதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஒருத்தர் இருக்க போறதில்லை. சாயங்காலத்தில் முன்பின் தெரியாத ஒரு சீசன் வரப்போகிறான். ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவனுக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தினான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தரலாம். இந்த சபையில ஒரே ஒரு கிருபையை தந்திருக்கலாம், ஒரே ஒரு வரத்தை தந்திருக்கலாம். மிஸ் பண்ணிடக்கூடாது. பயன்படுத்த கிருபை தருவாராக. லூக்கா 23ஆம் அதிகாரம் 50லிருந்து 53 வரைக்கும் அதுதான் நம்ம வாசிக்க முடிகிறது. நல்ல ரசம் இந்த கண்மலையில் உள்ள கல்லறையில் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தெரியாது, யூதர்களுக்கு தெரியாது, ஆசாரியர்களுக்கு தெரியாது, இது நல்ல ரசம் என்று அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவரை சிலுவையில கொண்டு அறைஞ்சிட்டாங்க. இது நல்ல ரசம் என்று அறிந்திருந்தால் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே. 23ஆம் அதிகாரம் 50லிருந்து 53 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் ஆலோசனைக்காரன், உத்தமன், நீதிமான், ஸ்தோத்திரம், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன், தலைமை பொறுப்பிலே இருந்த போதும் யூதர்களுடைய ஆலோசனைக்கு அவன் உடன்படவில்லை. அப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்தவனாக அவன் இருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் அந்த சரீரத்தை கேட்டு வாங்குகிறான். சிலுவையிலிருந்து இறக்கி மெல்லிய துப்பட்டியில சுற்றி ஒரு காலம் ஒருவனையும் வைக்காத புதிய கல்லறைக்குள்ள நல்ல ரசம் வைக்கப்படுகிறது. புதிய துருத்திக்குள்ள புதிய ரசம் வைக்கப்படுகிறது. புதிய துருத்திக்குள்ள புதிய ரசம் வைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் ஒருவரும் அந்த கல்லறைக்குள்ள வைக்கப்படல. யோவான் 19ஆம் அதிகாரம் 38லிருந்து
42 வரைக்கும் நீங்க நேரம் எடுத்து பிறகு வாசித்து பாருங்க. அங்கேயும் இதைத்தான் வாசிக்கிறோம், அங்கேயும் இதைத்தான் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பிலாத்து உத்தரவு கொடுக்கிறான், இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகிறான். யூதருக்கு பயந்தனால அந்தரங்க சீசனா இருந்தான்னு யோவான் 19:38 வாசிக்கிறோம். அந்தரங்க சீசனாக இருந்த இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு நல்ல ரசத்தை, புதிய ரசத்தை புதிய துருத்தியில ஊற்றுவதற்கு தானாக முன் வருகிறான். ஆண்டவருடைய கிருபையை, அபிஷேகத்தை, புதிய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களா முன்வாங்க. உள்ள வந்துட்டான். அங்க சொல்லப்பட்டிருக்கு 39ஆம் வசனத்துல, ஆரம்பத்துல ஒரு ராத்திரியில நிக்கோதேமு இயேசுவின் இடத்துல வந்தான். ஆரம்பத்துல வந்த நிக்கோதேமு வெள்ளை போலம், கரிய போலம் இதெல்லாம் கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், 100 ராத்தல் ஏறக்குறைய கொண்டு வர்றான். யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைப்படி கந்த வர்க்கங்களோடு சீலைகள்ல அவருடைய சரீரத்தை சுற்றி கட்டுகிறான். நிக்கோதேமும் இயேசுவின் சீசனாக மாறினான். இது ஆரம்பத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 2 பேரும் சேர்ந்து இயேசுவின் சரீரத்தை கல்லறைக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறோம்? நல்ல ரசம் கண்மலையில் உள்ள கல்லறைக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்பார்வையில் முடிந்து விட்டது. இயேசுவை ஒழித்து கட்டிட்டோம், இயேசு இனி வரமாட்டாரு என்று யூதர்கள் நினைக்கிறாங்க, ஆசாரியர்கள் நினைக்கிறாங்க, அங்கிருந்த யூத மத தலைவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ரசம் அது சிந்தி போகல, துருத்தி கிழிந்து போகல, பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆமென். முடிந்தது என்று நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கைய? ஸ்தோத்திரம். இனி ஒரு எதிர்காலமே இல்லை, கல்லறைக்குள்ள வந்தாச்சு. ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் இறுதி சுற்றுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். இனி எனக்கு என்ன எதிர்காலம்? இதோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு வயதான நிலையில மட்டும் இல்ல, வாலிப வயதிலும் நடுத்தர வயதிலும் நீங்கள் இப்பொழுது அப்படி நினைத்து கொண்டிருக்கும் என்றால், கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த ரசம் சிந்தி போகவில்லை, இது பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது, மீண்டும் வீறு கொண்டு எழும்ப போகிறது. ஆமென். 3 நாட்கள் இது பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? இந்த நல்ல ரசம் கல்லறைக்குள்ள பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், 40 நாட்கள் இந்த பூமியில தரிசனம் கொடுக்கணும். எதற்காக இந்த நல்ல ரசம் உள்ள பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? சீஷர்களை 3 வருஷம் தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த 3 நாட்கள் இந்த நல்ல ரசம் இந்த புதிய துருத்தியில வார்க்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒரு சீஷர் கூட்டத்தை அனுப்ப வேண்டும். அதற்காக இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இந்த நல்ல ரசத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்? இப்பொழுது அது கல்லறையில் இருந்தது போல செயல்பட முடியாத நிலையில, அடைக்கப்பட்ட நிலையில உங்க வாழ்க்கை இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வதிப்பதற்காக, பயன்படுத்துவதற்காக, உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக இந்த நல்ல ரசம் 3 நாட்கள் கல்லறைக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதற்காக இந்த 3 நாட்கள் கல்லறையில் பத்திரப்படுத்தப்பட்டது இந்த நல்ல ரசம் என்றால், ஆவியானவர் ஊற்றப்படணும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். இந்த புது துருத்தியில் இந்த ரசத்தை வார்த்தாதான் 3ஆவது நாள் எழும்ப முடியும், பரமேறி செல்லணும். அங்க போனாதான் ஆவியானவர் ஊற்றப்பட முடியும். ஏன் உங்க வாழ்க்கையில கல்லறைக்குள்ள இந்த நல்ல ரசம் அடைக்கப்பட்டிருக்கு? கல்லறைக்குள்ள ஒரு விஷயம் இருந்தா அது என்ன அர்த்தம்? அது எல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேல ஒண்ணு இல்லை, புல் ஸ்டாப் வச்சா அதுதான் கல்லறை. ஸ்தோத்திரம். முடிந்தது எல்லாம். அதான் கல்லறைக்கு அடையாளம்.
ஆனால் இயேசு சொல்லுகிறார் முடியெல்லாம் அது பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது, இனிதான் பயன்படவே போகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், கிருபைகள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் கல்லறை போல உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை அப்படியே ஒரு நடைபுணம் போல வாழ முடியாதபடி, சரியாக சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள், வியாதிகள் உங்களை தடுத்து உங்கள் எதிர்கால ஸ்தோத்திரம் நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய காரியங்கள் உங்களை கல்லறை போல அப்படியே அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் அடைச்சி வைத்திருந்தாலும் இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருப்பது எதற்காக என்றால், ஒரு நாள் இது பயன்பட போகிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ரசம் கல்லறைக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு பிற்பாடு இந்த நல்ல ரசம் வெளியே வருது. நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்கிறார். ஹல்லேலூயா. கல்லறையின் கல் அவரை தடுக்க முடியவில்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் போது எந்த தடையும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமாக வழிகளை திறப்பார். நம்புகிறவங்க கை உயர்த்தி ஆமென். 5வதாக இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? 5வதாக தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அடிக்கடி தனிமை உணர்வை நீங்க உணரலாம். எத்தனை பேர் உங்களோட இருந்தாலும் ஒரு தனிமையை ஃபீல் பண்றீங்களா? ஒரு தனி மரம் போல நிற்கிறத உணர்றீங்களா? உதவியற்ற நிலையில் இருக்கிறத உணர்றீங்களா? இந்த எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டவன், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்குள் வருகிறான். தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்குள் ஒருவரையும் பார்க்க முடியல, சந்திக்க முடியல, பேச முடியல. நல்ல ரசம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சில காலங்கள் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை மறைத்து வைப்பார். ஸ்தோத்திரம். மறைத்து வைப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவரே டைரக்ஷன் கொடுப்பார். நல்ல ரசத்தை மறைத்து வைத்து இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போகணும்? 9ஆம் வசனத்தில் இருக்கு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. டைரக்ஷன் கொடுப்பார். ஆண்டவர் வழி காட்டுவார், வழி நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். நீங்க நல்ல ரசம் அடிக்கடி தேவ சமூகத்தில் உங்களை ஆண்டவர் தனியா உட்கார வச்சு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். தனியா ஜபம் பண்ண உங்களை ஆண்டவர் கிருபை தர்றாரு. தனி ஜபத்தில் நீங்க வளர ஆண்டவர் உதவி செய்றாரு. ஏன்னா நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது, கேரி தாற்றண்டையில் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நிலைமைக்குள் கொண்டு வந்து அவனை மறைத்து வைக்கிறார். நம்மளை ஆண்டவர் சில நேரம் அமைதியா மறைத்து வச்சார்னா ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. 6ஆம் வசனத்துல அவன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவர் உங்களை நல்ல ரசமா தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வரும்போது, மறைத்து வைக்கும் போது, உங்க தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பார். விசுவாசித்தா சத்தமோர் அல்லேலூயா சொல்லலாமா? விடியற் காலத்துல அப்பமும் இறைச்சியும் வருது, சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சியும் வருது. ராஜ வாழ்க்கை. அங்க ஒரு பக்கம் பஞ்சம், தண்ணி இல்லை, மழை இல்லை. 3 வருஷம் 6 மாதம் தேசத்துல மழையே பெய்யல. எல்லாரும் அங்க தண்ணிக்கே, இங்க ஆற்று தண்ணி ஒரு டைம்ல வற்றி போகிற அளவுக்கு பஞ்சம் வருது. ஆனா அப்படிப்பட்ட நிலையில இவனுக்கு மட்டும் நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பாடு, இறைச்சியை கொடுக்கிறார், பெஸ்டான ஆகாரத்தை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்குள்ள வரும்போது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலம் மறைத்து வைக்கும் போது, சினம், சத்துருக்கள் கண்கள் உங்க மேல படாதபடி
பொறாமையின் கண்களுக்கு உங்களை விலக்கி மறைத்து வைக்கும் போது ஆண்டவர் உங்க தேவைகளை அவர் அற்புதமாய் சந்திப்பார். ஆமென். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு வேலையும் இல்லை, ஆற்றங்கரையில் ஒளிச்சிட்டு இருப்பா, நீ ஒளிந்துரு. எலியா கேட்கல, நான் ஆண்டவரை மறைந்திருக்கணும், என்னால் முடியாதா? நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதா? ஆண்டவர் சொல்லார், மறைந்துரு. மறைந்திருந்தா தேவை சந்திக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் வந்து இருந்தா உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? காலையிலையும் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். என்ன அழகான சாப்பாடு! ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வந்தாரு தெரியாது, யார் ஆயத்தம் பண்ணினா தெரியாது, ஆனா காகங்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னா காகமும் கீழ்ப்படியும், எந்த உயிரினமும், சிங்கம் முதற்கொண்டு கீழ்ப்படிந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். சிங்கத்துக்கு வந்த சோதனை என்ன? முன்னால நல்ல அழகான தானியேல், இவனை சாப்பிடலாமேன்னு சிங்கத்துக்கு ஒரு சோதனை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை கட்டுப்படுகிறது. காகத்துக்கு என்ன சோதனை? என்ன பொருள் கிடைச்சாலும் தூக்கிட்டு போற காகம். ஸ்தோத்திரம். ஆங்கில வேதாமத்தில் வித்தியாசமா போடப்பட்டிருக்கு. என்ன பொருள் கிடைச்சாலும் தூக்கிட்டு போற காகம், அது வாயால. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வர்றாரு. ஆமென். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனை வருது. ஸ்தோத்திரம். ஆமென். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து எதையாவது ஒன்று அனுப்புவார். உங்க வீட்டுக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒன்று வரும், அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க தேவையை பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். காகத்தை அனுப்புவார், எதனாலும் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி செய்வார்? மீன் வாயில வெள்ளி பணத்தை எடுக்க வச்சார். ஆமென். ஸ்தோத்திரம். மீன் வாயில வெள்ளி பணத்தை எடுக்க முடியுமா? கர்த்தரால முடியும். ஆண்டவர் நினைச்சா நடக்கும். ஆகவே மறைந்திருக்கிற காலம், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கும் போது கர்த்தர் வைத்திருக்கும் எல்லைக்குள் இருக்கணும். ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற எல்லைக்குள்ளேயே மறைந்திருக்கணும். கேரி தாற்றண்டையில் ஒளித்திருன்னா அங்கதான் இருக்கணும், அங்கிருந்து ஓடிடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ சபைக்குள்ள ஒளிந்திருக்கணும், மறைந்திருக்கணும். அந்த சபைக்குள்ளேயே நம்ம இருக்கணும். எதுவரை? வருக மட்டும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகளே, தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிச்சிட்டு இருக்கிறான். கவலை இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கவலையே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நிம்மதியா வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி வாழணும்? எப்போ நிம்மதியா வாழ்வோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றத கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருப்போம். ஆமென். இந்த நல்ல ரசம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு கேரி தாற்றண்டையில் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அடுத்த டைம் வரும்போது இன்னொரு காலத்துல ஆண்டவர் விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. ஒவ்வொரு நிலையில பத்திரப்படுத்துறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, தனிமை உணர்வு, தனிமையை நீங்க உணரும் போது ஆண்டவர் உங்களை நல்ல ரசமா பத்திரப்படுத்துறாருன்னு மறந்துடாதீங்க. நீங்க சுவையுள்ளதா மாறுவதற்கு தனிமையின் பாதையில நீங்க நடக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களோட கூட இருந்து நிறைய கிருபைகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆமென். தனியா ஜெபம் பண்ணி பழகுங்க, சபையில ஜெபம் பண்ணி பழகுங்க. தேவ சபை திறந்திருக்கு, ஓடி ஓடி வந்து ஜெபம் பண்ணுங்க. கெத்செமனே ஜெபாரா அதுக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கு. வந்து ஜெபம் பண்ணுங்க. தனியா ஜெபிக்க 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 நல்ல ரசம் உங்களுக்குள்ள பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆறாவதாக, இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். இது முழு சபைக்கும் எழுதப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் புத்தகம். எல்லா நிருபங்களும் எல்லா சபைக்கும் தான்.
குறிப்பா இது டைரக்டா நமக்கு எழுதப்படுது. உங்கள் சகோதரன் யோவான் சொல்றார். ஸ்தோத்திரம். பவுல் ரோமா சபைக்கு எழுதின கடிதம் இருக்கு, எபேசு சபைக்கு எழுதின கடிதங்கள், இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கும் சேர்த்து தான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைக்கும் அன்னைக்கு அவர் எழுதுறாரு. ஆவியாண்டிய வெளிப்பாட்டை பற்றி எழுதுகிறார். இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், 6வது குறிப்பு, தண்டனைக்குரிய இடத்தில் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பத்மோ தீவு ஒரு பனிஷ்மெண்டான ஏரியா. ஸ்தோத்திரம். அந்தமான்ல கொண்டு விடுறாங்கன்னா அது ஒரு தண்டனைக்குரிய இடம். அந்த நாட்கள்ல அப்படிதான் இருந்துச்சு. தண்டனைக்குரிய இடம். சில அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவங்கள ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா எங்கேயாவது தண்ணி இல்லாத வறண்ட காடு, மருத்துவமனை இல்லாத, ஸ்கூல் இல்லாத ஒரு இடம், இதெல்லாம் பார்த்து அந்த நாட்கள் எல்லாம் அப்படி போடுவாங்கல்ல. அது மாதிரி ஏன் இந்த தண்டனைக்குரிய இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியால கொண்டு ஆண்டவர் இந்த யோவானை வைத்தார்? எதற்காக? ஏன் வாழ்க்கையில் இந்த உபத்திரவம்? எந்த தவறு செய்யல, ஆனா தண்டனை அனுபவிக்கிறேன். எந்த குற்றமும் செய்யல, ஆனா தண்டனைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறேன். யோவான எண்ணெய் சட்டியில போட்டு அவனை எப்படியாவது கொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க. உயிர் பிழைத்தான். இவனை சாகடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவனை பத்மோ தீவுக்கு நாடு கடத்துறாங்க. சரித்திரத்தில் வாசிக்க முடியும். ஏன் நாடு கடத்தப்பட்டான்? கிறிஸ்துவுக்காக இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு வருது. சுவிசேஷத்தை பிரசங்கித்தனால, ஊழியம் செய்தனால தண்டனைக்குரிய நபரா மாறிட்டான். அதை குறித்து அவன் கவலைப்படலை. உண்மைக்காக, சத்தியத்துக்காக, தேவன் மேல் வைத்த அன்பிற்காக, தேவ சபைக்காக நம்ம எதையும் சகிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்துவுக்காக இந்த நல்ல ரசம் பத்மோ தீவில் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீவுல வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நல்ல ரசம். தீவுல இருந்து எப்படி வெளியே வர்றது தெரியாது. தீவுல இருந்து எப்படி வர்றது தெரியல. எல்லா சீசர்களும் இரத்த சாட்சியா மரித்தாங்க. யோவான் என்கிற அன்பின் சீசன் மாத்திரம் இயற்கையான முறையில மரித்தான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லா சீசர்களும் இரத்த சாட்சியா மரித்தாங்க. இன்னும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது, அவன் இருக்கலாம் என்று சொல்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்னன்னு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது இயற்கை மரணம் அடைந்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருடைய மரணமும் கொஞ்சம் மேன்மைதான். இரத்த சாட்சி இல்லைன்னு சொல்லல, மேன்மையான மரணங்களா இருந்தாலும் தேவனுடைய மார்புல சாய்ந்து அவரோடு நெருங்கி இருந்து சிலுவையிலும் அவர் பக்கத்தில் நின்ன அந்த யோவானுக்கு ஆண்டவர் இன்பமான நித்திரையை கட்டளையிட்டார். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தண்டனைக்குரிய இடத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டான். எதற்காக? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாளுக்காக. ஏன், எதற்காக ஆண்டவர் இந்த நல்ல ரசத்தை இந்த தண்டனைக்குரிய இடத்துல கொண்டு பத்திரப்படுத்துறார்னா, கர்த்தருடைய நாள். இன்னைக்கு அதான் கர்த்தருடைய நாள்ல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளை குறித்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு உயிர்த்தெழுந்த நாள், சபை கூடி வருகிற நாள், கர்த்தருடைய நாள். ஆமென். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் அதற்கு நல்ல திறந்த வாசல் இருக்கிறது. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற நாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கர்த்தருடைய நாளுக்காக அவன் அங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறான். இந்த நல்ல ரசத்தை ஆண்டவர் 6 வாரத்தில் எல்லா நாளும் பத்திரப்படுத்துறது எதற்காகனா, அடுத்த வாரம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நல்ல ரசம் கர்த்தருடைய நாளில் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கணும். அதற்காகவே உங்கள் ஆண்டவர் பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வர்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதற்காக ஆண்டவர் இந்த நல்ல ரசத்தை பத்திரப்படுத்தினார்னா, அவனை ஆவிக்குள்ளே மாற்ற வேண்டும்.
மூன்றாவது அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாளுக்காக ஆவிக்குள்ள கொண்டு வரணும், வெளிப்பாடுகளை கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாளில் நடக்க வேண்டிய ஒன்று, நாம் சபைக்குள்ள வரணும், ஆவிக்குள்ள வரணும், வெளிப்பாடுகளை பெறணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எந்த இடத்துல நம்மளை பார்க்கக்கூடாது. சபைக்குள்ள வரணும், நாம் தேவனை ஆராதிக்கணும், ஆவிக்குள்ள வரணும், நாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஆமே. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. தண்டனைக்குரிய இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். சில சூழ்நிலைகள் நமக்கு இஷ்டப்பட்டதா இருக்காது, கஷ்டமானதா இருக்கலாம். ஆனா வெளிப்பாடை தருவார், நிறைய கிருபைகளை தருவார். ஏழாவது கடைசியாக நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஸ்தோத்திர. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இந்த நல்ல ரசம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஏழாவதாக, கடந்த கால பிரச்சனைக்குள் இந்த நல்ல ரசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன கடந்த கால பிரச்சனை? மோசே ஏன் அரண்மனையிலிருந்து ஓடி வர வேண்டிய நிலை வந்தது? தன்னுடைய கோபத்தினால ஒரு எகிப்தியனை கொன்றான். பார்வோன் இவனை கொலை செய்ய தேடின போது வனாந்தரத்துக்கு ஓடி வருகிறான். கடந்த கால பிரச்சனை 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டி அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஏன் வனாந்தர வாழ்க்கை? ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மோசேக்கு? பின்னால் ஆண்டவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நல்ல ரசம் 80 வருஷம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நல்ல ரசம் 3 மாதத்துல வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. நாணல் பெட்டிக்குள்ள வந்து நைல் நதிக்குள்ள வருது. நைல் நதி எல்லா எபிரேய ஆண் குழந்தைகளுக்கும் கல்லறையாக மாறியது. ஆனால் ஒரே ஒரு குழந்தையாகிய மோசேக்கு மாத்திரம் அது கப்பல் யாத்திரையாக கர்த்தர் மாற்றி அமைத்தார். எல்லா எபிரேய குழந்தைகளுக்கும் இந்த நைல் நதி கல்லறையாக மாறிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு மோசே, அவனுக்கு இந்த நைல் நதி கப்பல் யாத்திரையாக மாறியது. 4 மாதத்தில் ஆரம்பித்த யாத்திரை 120 வருஷம் இந்த யாத்திரை பிரயாணம் இருந்தது. யாத்திரை என்றால் பிரயாணம், டிராவல். அதனால் தான் யாத்ராகமம் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. யாத்திரை. ஸ்தோத்திரம். மலையாள பாடல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. யாத்திரை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே 120 வருஷம் யாத்திரை பண்ணியிருக்கிறான். 4 மாதத்தில் ஆரம்பித்த யாத்திரை 120 வயசுல போய் நிறைவடைகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல ரசம் கடந்த கால பிரச்சனைக்குள்ள இருக்கிறது, பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. சில பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டு வருகிறது. நம்முடைய மீறுதல்களினால, அறியாமையினால நாம் செய்த சில காரியங்கள் பிரச்சனையாக மாறி நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது. ஒரு குற்ற உணர்வு துரத்தி கொண்டிருக்கிறது. மோசே அவனிடத்துல கேட்கும்போது அவன் சொல்லுவான், நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு எகிப்தியனை கொன்று விட்டேன். குற்ற உணர்வு ஒரு பக்கம் அவனை அடைத்து வைக்கிறது, இன்னொரு பக்கம் கடந்த கால பிரச்சனை. வெளியே போன பார்வோன் கொலை செய்வதற்கு நிற்கிறான். பார்வோன் கொலை செய்யறதுக்கு நிற்கிறான். என்ன செய்யன்னு தெரியல. ஐயோ, கடந்த கால பிரச்சனைக்குள்ள இந்த நல்ல ரசம் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு கடந்த கால பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கிறதா? வெளியே வர வழி தெரியல. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மோசே சொல்றான், பரதேசியா இருக்கிறேன்னு கெர்சோம்னு அவனுடைய குழந்தைக்கு பெயர் இடுகிறான். அந்நிய தேசத்துல நாம் பரதேசி. என் தேசம் இல்லை, இது என் குடும்பம் இல்லை, தெரிந்தவங்க இல்லை, ஏதோ பிழைப்புக்காக வந்தேன், ஏதோ அடைக்கலந்தேடி வந்தேன் என்று அவன் நினைக்கிறான். 23ஆம் வசனத்துல கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. சில காலம் சென்ற பின் மோசேக்கு 80 வயது ஆகும். அந்த சமயம் நெருங்கும் போது எந்த ராஜா
மோசை அழிக்கிறதுக்கு கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தானோ அந்த ராஜா மரித்து போகிறான். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. எந்த பிரச்சனை, கடந்த கால பிரச்சனை உங்களை மேற்கொள்வதற்கு துரத்தி கொண்டு துடித்து கொண்டிருக்கிறதோ, இந்த காலை நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். ஆமென். அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை கர்த்தர் நிரந்தரமான ஒரு தீர்வை, விடுதலை உங்களுக்கு கொடுத்து நல்ல ரசத்தை இதற்குள் இருந்து வெளியே எடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? குற்ற உணர்வுக்குள் இருந்த நல்ல ரசம் வெளியே வருகிறது. ஸ்தோத்திரம். கடந்த கால பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டிருந்த, அதற்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்த 80 வருஷங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 40 வருஷம் குற்ற உணர்வுக்குள்ள கிடக்கிறது. இங்கிருந்து ஆண்டவர் இந்த நல்ல ரசத்தை தூக்கி எடுத்து ஆண்டவர் மறுபடி இன்னொரு பார்வோனுக்கு முன்னால் அவனை கொண்டு போகிறார். எந்த இடத்தை விட்டு பயந்து ஓடி வந்தானோ, தேவனுடைய பிள்ளைய, எந்த பிரச்சனையை கண்டு நீங்க பயந்தீங்களோ அதற்கு கர்த்தர் ஒரு முடிவை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசித்த கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயான்னு சொல்லலாமா? நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல ரசம் கடந்த கால பிரச்சனைக்குள் இருக்கிறது, ஆனால் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மோசே நல்ல ரசம், நல்ல ரசம். ஆண்டவர் எகிப்து கொண்டு போய் 10 வாதைகளை இவன் மூலமா அனுப்பி இந்த கரத்தினால் ஆண்டவர் செய்தார். எந்த கரம் கொலை செய்ததோ, எந்த கரம் கடந்த கால பிரச்சனைக்குள் சிக்குவதற்கு காரணமாக இருந்ததோ, அதே கரத்தை ஆண்டவர் எடுத்து எகிப்து தேசமே நடுங்கத்தக்கதாக அற்புதங்களை, அடையாளங்களை அவர் நாமத்துக்காக செய்கிற கரமாக கர்த்தர் மாற்றினார். எந்த ஆட்கள் இயேசுவை புறக்கணிக்கிறார்களோ அவர்களே இயேசுவை அறிவிக்கிற நிலையில கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமென். உங்க குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி ரட்சிக்கப்பட என் தேவனால் முடியும். ஆமென். விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விடுதலையாகி செங்கடலுக்கு கடந்து அப்படியே போறாங்க. இவங்க செங்கடல்ல வந்துட்டாங்கன்னு மோசே தேவனுடைய பலத்தினால் அற்புதம் செய்யறான். தேவன் திறந்த செங்கடல் யாருக்காக? இஸ்ரவேலருக்காக நடந்து செல்வதற்கு. அதோட நின்றுருந்தா போயிருக்கலாம். ஆனா அவங்க வர்றாங்க. நமக்குன்னு ஆண்டவர் திறந்த வழியில, உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்கிற ஐடியாஸ், உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்கிற வழிகள், உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள சத்துருக்கள் என்டர் ஆகும்போது என்ன ஆகுனா, அந்த வழியை கேட்டை சில நேரம் கர்த்தர் க்ளோஸ் பண்ணிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். மோசே போறானே, இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. இந்த அடிமைத்தன ஆட்களே போகும்போது நமக்கு என்ன, நம்ம ரதம் வச்சிருக்கிறோன்னு உள்ள வந்தான். உருளைகள் எல்லாம் கலந்து ஓடத்தக்கதாக கர்த்தர் செங்கடலை மறுபடி மூடிட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைகள், வரங்கள், ஸ்தோத்திரம், சாத்தானுக்கு பொருந்தாது. அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இதே வழியில் அவங்க வந்துடலான்னு பார்த்தாங்க, அது உதவாமல் போய்விட்டது. உங்களுக்கு தேவன் கொடுக்கிறது உங்களுக்காகத்தான். உங்களுக்கு திறக்கிற வழிகள் உங்களுக்காகத்தான். செங்கடல் திறந்தது. நல்ல ரசம் ஏன் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது? கடந்த கால பிரச்சனைக்குள் இருந்த இந்த நல்ல ரசத்தை ஆண்டவர் ஏன் வெளியே கொண்டு வரார்? யாத்ராகமம் 2:23 நம்ம வாசிக்கும் போது, அடிமைத்தனத்தின் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போவேன். யாத்ராகமம் 3:8 10 மோசே, உன்னை இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன். இந்த நல்ல ரசம் ஏன் கடந்த கால பிரச்சனைக்குள் இருந்து வெளியே எடுக்கப்பட்டது? கடந்த கால போராட்டத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். கடந்த கால பிரச்சனைகள், போராட்டங்கள், மரண பள்ளத்தாக்குகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். எதற்காக வென்றால், மோசே நீ எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கல்வாரியில் தொங்குகிறவருடைய விரித்த கரங்களோடு இங்கே இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், தேவனுடைய பிள்ளைகளே,
என் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, என் மகனே மகளே ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீ எனக்காக ஊழியம் செய்வதற்காகத்தான் உன்னை கடந்த கால பிரச்சனைக்குள் நல்ல ரசமாக பத்திரப்படுத்தி இந்த 80 வருடங்கள் நான் வைத்திருந்தேன். ஆமே, 80 வருஷம், 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்தரத்தில் எந்த சேதமும் அணுகாம நீ விலகி போன போதும், நீ பின்வாங்கி போன போதும், ஸ்தோத்திரம், என்னுடைய சித்தத்தை அறியாமல் ஓடின போதும், நான் உன்னை பத்திரப்படுத்தி வைத்ததற்கான நோக்கம் என்னவென்றால், இத்தனை ஆண்டுகள் உங்களை கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து ஜீவன் கொடுத்து சுகம் கொடுத்து போராட்டங்களில் விடுவித்தது எதற்காக வென்றால் எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவங்க, நல்ல ரசத்தை ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். கடந்த கால பிரச்சனைக்கு இன்றோடு முடிவு வருகிறது. இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறேன். இன்றோடு உங்களுக்கு கடந்த கால பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடந்த கால தோல்வியிலிருந்து விடுதலை, கடந்த கால வியாதியிலிருந்து விடுதலை, துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் ஆவிகள், பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாய் மலை போல நிற்கிற காரியங்கள், உங்க அறியாமையினால அறிந்தோ செய்த பாவங்கள், தீமைகளினால் வந்த பெரிய போராட்டங்கள், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த நல்ல ரசத்தை ஏன் இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சார்னா, மோசே முற்றுப்புள்ளி வைக்க அல்லப்பா, உன்னை அழைத்து பார்வோனுக்கு முன்னால் அனுப்பணும். கானானுக்குள்ள இந்த ஜனங்களை கொண்டு போவதற்காக இந்த நல்ல ரசம் 80 ஆண்டுகள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் உங்க பழைய பிரச்சனைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். மோசே, நீ எனக்கு ஊழியம் செய்ய ஆயத்தனா? உன் பழைய பிரச்சனைக்கு நான் முடிவு கட்ட ஆயத்தம்னு சொல்லலை. ஆண்டவர் பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு மோசையை தேடி வர்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? மோசே, எது உனக்கு விசனப்படுத்துது, எது உனக்கு துக்கமா இருக்கு, எதை நினைச்சு பயந்து போயிருக்கிற, எதை நினைத்து கலங்கி போய் இருக்கிறார், எது உன் வாழ்க்கையில தடையா இருக்குது, எது உன் முன்னேற்றத்தை தடுக்கிறது, மோசே அதை நான் ஒழித்து விட்டு அந்த காரியத்திலிருந்து உன்னை விட்டுவித்து உன்னை தேடி நான் வருகிறேன். ஆமென். ஆண்டவர் மோசே அழைக்கிறதுக்கு முன்னால மோசே எதை கண்டு பயந்தானோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரு, அந்த பிரச்சனையை தீர்க்கிறார். இப்போ மோசையை தேடி வர்றாரு. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. நீ இதை செய், நான் உனக்காக இதை செய்வேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளும் முடிவு கட்டியாச்சு, மீதம் இருக்கிறது எதுக்குன்னா நல்ல ரசம் என்ன இருக்கு, இன்னும் கிருபை அபிஷேகம் வரங்கள் இருக்கிறது, இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் நீங்க கர்த்தருக்காக வேலை செய்யணும். ஏன் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார்னா எனக்காக ஊழியம் செய்ய. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைக்கிறார். மோசே, இவ்வளவு காலம் போயாச்சு, 80 வருஷம் போயிட்டு பரவாயில்ல, இன்னொரு 40 வருஷம் மீதம் இருக்கு. இது மோசைக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அவனுக்கு தெரியாதனால தான் சொல்ல பலத்தின் மீதினால் 80ங்கிறான். ஆனா 120 வருஷம் வாழ்ந்துட்டான். நம்முடைய காலங்கள் எவ்வளவு நமக்கு தெரியாது, கர்த்தர் கையில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வாழ்வதற்கு தேவன் தருகிற காலங்கள்ல அவருக்காக வாழ, பிரத்யட்சமா கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணித்து எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்க உங்களை அன்பாய் கேட்கிறேன்.